நான் அம்மா வீட்டுக்கு வந்தாலே சாப்பிட்றதுக்காக தான் வருவேன். எத்தனை பேர் சாப்பிட்றதுக்காக அம்மா வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னொருத்தவங்க குக் பண்ணி நம்ம உட்காந்து சாப்பிட்றது மேரேஜ்க்கு அப்புறம் அந்த வீடு தான் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அம்மாவை ராகி வடை சுட்டு தர சொல்லி நல்லா சாப்பிட்டு டீ குடிச்சு அங்கே சாப்பிட்டு டீ குடித்த கையோடு ஈவினிங் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆல்ரெடி நம்ம ரொட்டீன் எப்பவும் போல் விளக்கழுவுறது, வீடு கூட்டுறது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருச்சு. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல கமெண்ட் வருதோ இல்லையோ நெகட்டிவ் கமெண்ட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மூஞ்சிக்கு நேராக நிறைய பேர் பேசுகிறதையே இப்போல்லாம் ஃபீல் பண்ணுறதில்ல. ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தங்க பேசுகிறத வச்சு ஃபீல் பண்ண போகிறதே இல்லை. நான் அந்த வீடியோ அவங்க கொடுத்த வீடியோவோட கமெண்ட் என்ன தெரியுமாங்க, நான் பாப்பாவோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கு கொடுத்துருந்தா கூட ஓகே, ஏன் குழந்தைய காட்டுறீங்க அப்படி இப்படின்னு. பாப்பா பக்கத்தில் இருக்கா, அதனால கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கு, பாப்பாவை வச்சுட்டு இப்படியெல்லாம் வீடியோ போடும் யூடியூப்பில் போடணுன்னு அவசியம் இல்லை, யூடியூப் பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கு நான் ரிப்ளைவும் போட்டிருக்கேங்க. ஓ, அப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூட மாட்டீங்க இல்லையா? குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம செய்யக்கூடாதுங்க. வேலைக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, யார்கிட்டேயும் நின்று பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். குழந்தை இருக்கிறவங்க எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. குழந்தைய வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது தான் லைஃபு. ஒரு குழந்த வளர்ந்து எனக்கு இது வேணும் வேண்டாம் இப்படி தான் சொல்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது.